குட் மார்னிங் யூனிவர்ஸ். இப்போ நம்ம மகர ராசிக்கான ஸ்ப்ரெட் என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஸ்ட்ரென்த் ரிவர்ஸ் வந்திருக்கு. ஓகே, இப்படி ஒன்று மேலே ஒன்றே வைப்போம். 8 ஆஃப் பென்டக்கல்ஸ் ரிவர்ஸ் வந்திருக்கு. அண்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ரிவர்ஸ், 4 ஆஃப் ஸ்வார்ட் அப்ரைட்டு, அண்ட் த ஹெர்மிட் ஒரு டபுள் கார்டு வந்திருக்கு. கிங் ஆஃப் கப்ஸ். ஓகே, நம்ம கொஞ்சம் இப்படி அப்ரைட் வச்சு வருதான்னு பார்த்து சப்மிட் பண்ணுவோம் மேபி. ஆனால் இது எல்லாமே நியூ கார்டு. அண்ட் ஓகே, பேஜ் ஆஃப் ஸ்வார்டு அப்ரைட் வந்திருக்கு. அண்ட் த மூன் அப்ரைட் வந்திருக்கு. and 7 of cups and 5 of cups and 10 of sword and 10 of cups. Okay, இப்போ எப்படி இருக்கு பாருங்க கார்டு. வாட் இஸ் த டீ பார்க்கலாம். ஹஸ்ட்லிங் அண்ட் ஃபோசர் அண்ட் அன்போதர்ட் அண்ட் வந்து டர்ட் டிக்கிங். இந்த டர்ட் டிக்கிங் எப்போ பாரு வந்துடுதுங்க. அநேகமாக வாண்ட்ஸ் யூ பேக் பாருங்களேன். அண்டு காக் பிளாக்கிங் அண்ட் நியூ ஃபேக்ட். ஓகே ஓகே, வேற ஏதாச்சும் கார்டு? ஹாய், ஹலோ, வணக்கம், குட் மார்னிங் யூனிவர்ஸ். நாம் வந்து இப்போது மகர ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன் வந்து பார்க்கலாம். நீங்கள் கார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, இல்லை பார்த்துக்கிட்டே கூட இருக்கலாம் இப்போ ஸ்க்ரீனில். ஸோ மகர ராசிக்கு ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரென்த் வந்து இப்படி இருக்கும். அது வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் வந்திருக்கு. அப்புறம் கையோட 8 ஆஃப் பென்டக்கல்ஸ் ரிவர்ஸ் வந்திருக்கு. இது வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு. ஓகே, இப்போ இதோட பலன் என்ன அப்படின்னா, எயிட் ஆஃப் பென்டக்கல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கு. ரொம்ப ஒரு மாதிரி அது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா, அது எப்படி சொல்லலாம்னா, உழைச்சிக்கிட்டே இருந்தால் ஒரு ஊதியம் கிடைக்கும், உழைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, அதோட டைப் தான் இந்த 8 ஆஃப் பென்டக்கல்ஸ். அப்புறம் இந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யூனிவர்ஸ் வந்து உங்களோட எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இந்த கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் தான் காமிக்கிறேன் நான். ரொம்ப இது வந்து இது அப்ரைட் வந்தால் இப்படி இருக்கும். கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்கும். ஸோ ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். யூனிவர்ஸ் வந்து இந்த சனி டிரான்சிட்டில் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு கோச்சார ரீதியாக சனி வந்து 2ஆம் பாவத்துலேருந்து 3ஆம் பாவத்துக்கு போகுது. அது வந்து வேதிக் அஸ்ட்ராலஜி. 7.5 சனி முடிந்தது அப்படின்னு இருந்தால் கூட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து, ஒரு ஹார்ட் ஒர்க்கு கூடிய ஸ்ட்ரென்த்து அப்படின்னா எடுத்துக்கலாம். இல்லை வந்து பெரிய கடினமான உழைச்சி தள்ளின அந்த ஸ்டேஜ் வந்து இந்த
சர்டன் டிரான்சிட்டில் வந்து கம்மியாகுது அப்படின்னு. அட் த சேம் டைம் த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், த வீல், இது வந்து வீல் ரிவர்ஸ். இந்த வீல் ரிவர்ஸ் வர்றதுல ஒரு குட் திங் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா 4 ஆஃப் ஸ்வார்ட் வந்து உங்களுக்கு அப்ரைட் வந்திருக்கு. அதே சமயம் இந்த 3 கார்டுக்கு முன்னாடியும் வந்திருக்கிறதுனால ஒரு ஸ்மார்ட்டான ஒர்க் பண்ணி இனிமேல் சர்வைவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து சர்வைவலுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு உங்களுக்கு வந்து சொல்லுது. டோன்ட்டு அப்போது இன்னும் ஒரு எக்கனாமிக்கலாக எப்படி இருக்கும், நைட் ஆஃப் கப்ஸ், அப்புறம் வந்து இது ஹெர்மிட் எல்லாமே உங்களுக்கு ரிவர்ஸ் தான், ரிவர்ஸ் பொசிஷன் தான். இது நைட் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு ரொமான்ஸ் சீன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேல் ரீதியான சப்போர்ட், ஒரு வந்து திருமணத்தை தாண்டி உறவு, ஒரு லிவிங் டுகெதர், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த நைட் ஆஃப் கப்ஸ் காமிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ஒரு 2.5 வருஷம் பயணிக்கிற இந்த ஸ்டேஜில் சனி பகவான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இனிமேல் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கோ ரிலாக்ஸ் இல்லாமல் விஷயம் இல்லை, அதோட ஸ்ட்ரென்த்து கம்மியாகுது. அதாவது டூ ஹார்ட் ஒர்க், டூ மென்டல் ஸ்ட்ரெஸ், அதோட விஷயம் வந்து உங்களுக்கு கம்மியாகுது. அதே சமயம் வந்து ரெஸ்ட்டும் ரொம்ப லேகிங்கும் எங்கேயுமே இல்லை. உங்களோட நெகட்டிவ் தாட்ஸு, லேகிங் இது எங்கேயுமே வந்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத காமிக்குது. வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காதல் வயப்படுறது, இந்த ரொமான்ஸு, செகண்ட் மேரேஜ், இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு இந்த 2.5 இயர்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. தென் அடுத்து என்னென்னா பேஜ் ஆஃப் ஸ்வார்ட், த மூன், ரெண்டும் வந்து உங்களுக்கு அப்ரைட் கொடுத்துருக்கு. பேஜ் ஆஃப் ஸ்வார்ட் அண்ட் த மூன் இது பார்த்தீங்க அப்படின்னா அப்ரைட் வந்திருக்கு. ஸோ இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவில் இருக்கிறது. இந்த மூன் வந்து எப்படி ஆக்டிவில் இருக்கிறதுனா, அடுத்தவங்க நம்மளை வந்து டியூன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதனால் ஆக்டிவ் ஆகுது. இந்த பேஜ் ஆஃப் ஸ்வார்டு எப்படி அப்படின்னா, நிறைய ஒர்க்கு ஒரே நேரத்தில் நிறைய ஒர்க்கு பார்த்துக்கிட்டே, அதே சமயம் கேர்ஃபுல்லாக உங்களுக்கான பாதையை வந்து நீங்களே எடுத்து கூர்த்திட்டிக்கிறது. ஸோ இது இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு என்ன டைம்னா, இது ஹார்ட் ஒர்க் பண்ணுற டைம் கிடையாது, பணத்துக்காக மட்டும் வேலை செய்கிற டைம் கிடையாது. அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து காதல் பண்ணவோ இல்லை ஒரு கமிட்மெண்ட் பண்ணுறதுக்கான நேரம் இல்லை. இது வந்து எதுக்கான நேரம் அப்படின்னா, எல்லோரும் நம்ம இகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது நமக்கான டைம் உங்களுக்கு கொடுத்தாச்சு. அப்படிங்கும்போது அதுக்கான பாதையை நீங்கள் வந்து தெளிவாக உங்கள் பாதையை இது இந்த நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ் ஆஃப் ஸ்வார்டில் வந்து ஒரு பொண்ணு தனக்கான ஒளியை தானே, படிப்பு, தன்னோட ஒளியை தானே எடுத்துக்கிறது. அதே சமயம் 2 பாறைக்கு நடுவில் ஒரு வாழை போட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா, ஸோ உங்களை நீங்கள் திருப்பி டியூன் பண்ணுங்கள், அசந்து போயிடாதீங்க அப்படிங்கிறத வந்து குறிக்குது. அண்டு வந்து 7 ஆஃப் கப்ஸ் அண்ட் 5 ஆஃப் கப்ஸ் ரெண்டுமே வந்து அப்ரைட் வந்திருக்கு. ஸோ 7 ஆஃப் கப்ஸ் வந்து சில சமயம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படிங்கிறத காட்டுது. 7 ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நல்லா பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாட் அ சூப்பர் டயக்ராம். இந்த 7 ஆஃப் கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் பாம்பு இருக்கும், ஒரு கப்பில் வௌவால் இருக்குது, ஒரு கப்பில் ஏணிப்படி இருக்குது, ஒரு கப்பில் நீர் இருக்குது, அண்ட் ஒரு கப்பில் தேவதைகள் இருக்குது, காசு இருக்குது, எல்லாமே வந்து இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே உங்ககிட்ட வச்சாச்சு. 5 ஆஃப் கப்ஸ் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து எல்லாமே உங்ககிட்ட வச்சாச்சு, நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்கிறத உங்களோட இன்ட்யூஷனை சேர்த்து நீங்கள் வந்து இது பண்ணணும், நல்லா ப்ரேயர் பண்ணணும்.
நல்லதை தேர்ந்தெடுங்க. அஃப்கோர்ஸ் இவன் கை கூட ஒரு ஏணிக்கிட்ட தான் இருக்குது. அதனால் நல்லதை தேர்ந்தெடுக்கிற தருணமாக இந்த தருணம் வந்து உங்களுக்கு காட்டப்படுது. இன்னொன்று இந்த 5 ஆஃப் கப்ஸோட விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இப்போது சில பேர் இருப்பாங்க, ஒரு ஒரு 1 கோடி தொலைச்சிருப்பாங்க, கையில் ஒரு 1 லட்சம் இருக்கும், அதுவும் பணம் தான். ஆனால் அவங்க டக்குன்னு என்ன, அதுவும் தொலைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, 1 கோடியே போயிடுச்சு, இந்த 1 லட்சம் போனால் என்ன, அப்படி ஒரு மென்டல் இல்னஸ்க்கு வந்துடுவாங்க. அப்படின்னு ஒரு மென்டல் இல்னஸ்க்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த மென்டல் இல்னஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து அது வந்து அந்த ஆக்டிவேஷன், அந்த பாசிட்டிவான ஆக்டிவேஷனை மனசுலேருந்து இழக்காமல் எப்படி நீங்கள் நல்லபடியாக ஸ்கோப் பண்ணி கொண்டு வரீங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த டிரான்சிட் வந்து சனி டிரான்சிட் உணர்த்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் இப்படி நடந்துக்கோங்கன்னு நான் அட்வைஸ் பண்ணல. உங்களுக்கு சனி டிரான்சிட்டில் இப்படி இருக்குது. உங்களுக்கு வேணால் பர்சனலாக நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு பர்சனலாக உங்களுக்கான ரீடிங் எடுத்துக்கலாம். இது ஒரு பொது பலன் தான். அண்ட் தென் 10 ஆஃப் ஸ்வார்ட் அண்டு 10 ஆஃப் கப் ரிவர்ஸ். இதுதான் நான் வந்து ஆரம்பத்துலேருந்து கூட எல்லாமே ஒரு மாதிரி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் இது வந்து என்டையர்லி ஒரு ஃபுல் நெகட்டிவ் தான். ஏன்னா 10 ஆஃப் ஸ்வார்ட் அப்ரைட் வந்து 10 ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ் வரக்கூடாது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு குடும்பத்தோட சந்தோஷம், அதோட இழப்புகள் வந்து ஜாஸ்தி இருக்குது. உங்களை ஏமாத்துறதுக்கு, முதுகில் குத்துறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து தாண்டி வரணும். இன்னொன்று வந்து செய்யப்படாத குற்றம், அதுக்கு வந்து உங்களை மேலே பழி சுமத்துறது, இது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரெமடி, நீங்கள் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிறது ஒரு ரெமடி தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து சிச்சுவேஷன் கார்டு. மேக்கிங் இட் ரைட், ஃபோக்கஸ்ட் ஆன் மணி, கெட்டிங் இட். ஸோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கான விஷயத்த உங்களை ஃபோர்ஸ் பண்ணி செய்ய சொல்லி காரியத்தை சாதிச்சுப்பாங்க. ஸோ அதில் எல்லாமே கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லுது. அப்புறம் வந்து சில நேரத்தில் வாண்ட்ஸ் யூ பேக், உங்களை நீங்களே திருப்பி பெறக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு தைரியமான சூழ்நிலை இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் கெடுதல் நல்லா அதை பற்றி யாருமே அக்கறை இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அண்ட் தென் இந்த டர்ட் டிக்கிங்கை பற்றி நிறையா பார்த்துட்டோம். நோ ஃபேக்ட்ஸ், எதுவுமே உண்மையாக இல்லாத தன்மை வந்து நீங்கள் உணருவீங்க. எதுலேயுமே உண்மை இருக்காது, எதுலேயுமே உண்மை இல்லை அப்படிங்கிற. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்சிட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹார்டான விஷயத்தை தான் சொல்லியிருக்கு. இருப்பினும் கம்பேர்ட் டு பாஸ்ட் லைஃப், பாஸ்ட் 2.5 இயர்ஸோட இந்த 2.5 இயர்ஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட சொல்யூஷன். தேங்க்யூ வெரி மச் மகர ராசி நேயர்களே. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.